Hello everyone, welcome back to my channel. This is Math Edutathon with me Vasugi. Now we are moving to 12th question and exercise 4B. So 12th question la normala number line la போட சொல்லிருக்காங்க. First நம்ம x value கண்டுபிடிக்கலாம். இது x value கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு two inequations இருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு equations பிரிச்சுக்கணும். So 2x minus 3 less than x plus 2 ஒரு சைடும் x plus 2 less than or equal to 3x plus 5 ஒரு சைடும் பிரிச்சுட்டு x values இந்த கார்னர்ஸில் இந்த சைடில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் -3 ஆல்ரெடி இருக்குது, +2 இந்த சைடு போச்சுன்னா -2 less than x இருக்குது, +2x இந்த சைடு போச்சுன்னா -2x. ஸோ இது வந்து -5 less than -1x. இப்போ வந்து -1 இந்த சைடு வர்றதுனால சிம்பிள் சேஞ்ச் ஆகும், டிவைடட் பை -1 வருதா, ஸோ அதனால் சிம்பிள் சேஞ்ச் ஆகும், டினாமினேட்டரில் மைனஸ் வருது. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 5/1 which is equal to 5. ஓகேவா, ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இன்னொரு சைடு பாருங்கள். இப்போ வந்து 3x வந்து இந்த சைடு வரணும், 2 இந்த சைடு போகணும். x ஆல்ரெடி இருக்குது, -3x less than or equal to 5 ஆல்ரெடி இருக்குது, +2 வந்து இந்த சைடு போச்சுன்னா -2. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து -2x less than or equal to 3. இப்போ பார்த்திங்கன்னா -2x எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இப்போ -2 கீழே போகிறதுனால சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 3/-2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து மைனஸ் டினாமினேட்டரில் எப்பயுமே மைனஸ் இருக்காது, ஷிஃப்ட் ஆகி நியூமரேட்டருக்கு போயிடும். -3/2, 3/2ஓட வேல்யூ வந்து -1.5. ஓகேவா, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்னா 5 greater than x greater than or equal to -1.5. x belongs to இதில் வந்து ரியல் நம்பர். ஓகேவா, ரியல் நம்பர்ன்றதுனால நார்மலாக நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிட்டு அதுதான் மார்க் பண்ணி நடுவில் லைன்ஸ் வரைஞ்சால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தேன் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக மாற்றி எழுதிக்கலாம். -1.5 less than or equal to x less than 5 whereas x belongs to real number. இப்போ நம்பர் லைன் வரையலாம். 0 1 2 3 4 5 6, இங்கே வந்து -1 -2 -3 -4 இந்த மாதிரி போகும். 1.5 வந்து இங்கே வரும், -1.5. ஓகேவா, 1க்கும் 2க்கும் நடுவில் தான் 1.5 இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணுங்கள். இதில் ரியல் நம்பர்ஸ்ன்றதுனால -1.5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், -1.5க்கு ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ஹேலோ சர்க்கிள் இல்லை, டார்க் சர்க்கிள். டார்க் சர்க்கிள் வந்து -1.5லேருந்து to 5 வரைக்கும். 5 வந்து ஹேலோ சர்க்கிளாக டார்க் சர்க்கிளாக பாருங்கள், இது ஹேலோ சர்க்கிள் பிகாஸ் ஈக்குவல் டு இல்லை. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஷேட் பண்ணணும். ஓகேவா, இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான இது தான். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரியல் நம்பர்னால் 2 சர்க்கிள்ஸ் வரும், ஹேலோ அண்ட் டார்க் சர்க்கிள்ஸு. இதில் பார்த்து தெளிவாக பண்ணால் போதும். Catch you in the next video. Bye bye.